Hi friends, so 10th students நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ என்னென்னலாம் கிராமரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பிளான் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து கவர் பண்ணிடணும். எல்லா சாப்டர்ஸில் இருக்க சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 6 மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்ஸை வந்து இதுலேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் பாருங்கள், நாளைக்கு வந்து நெக்ஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லை நான் படிக்க கஷ்டப்படுறேன், எனக்கெல்லாம் அவ்வளோ சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் பாருங்கள். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்லேருந்து 4 சாப்டர்ஸ் ஆர்டர் படி பார்க்கணும். இதை நீங்கள் 1 2 3 4 5 பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 7 6 5 4 3. ஸோ இந்த ஆர்டர் படி பார்க்கணும். ஒன்று 6 7 விட்டுட்டு பார்க்கலாம், அப்படி இல்லைனா 1 2 விட்டுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து கேட்குற 2 ப்ரோஸ் பேராகிராஃப், 2 போயம் பேராகிராஃப் அண்ட் ஒரு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு டோட்டலாக 28 மார்க்ஸ் வந்து இந்த டேலேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். அண்ட் அதே மாதிரி பொயட்டிக் லைன்ஸ். ஸோ பொயட்டிக் லைன்ஸில் உங்களுக்கு வந்து 6 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ 3 வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 மார்க்ஸ் வந்து பொயட்டிக் லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 மார்க்ஸும் வந்து நீங்கள் 3 அட்டென்ட் பண்ணணும். ஸோ 3 2s are 6 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். அண்ட் மெமரி போயம். ஸோ மெமரி போயம் வந்து கண்டிப்பாக எல்லாம் படிக்கணும். ஸோ மெமரி போயம்க்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸோ 6 + 6 + 6 5 வந்து இது எல்லாமே உங்களோட மெமரியில் கவர் ஆகிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இவ்வளோ மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்கும் நீங்கள் இதோட கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது வந்து நல்லா சப்ஜெக்ட் கொடுத்து நீட்டாக எழுதணும். ஸோ அதனால் லெட்டர் ரைட்டிங்கும் வந்து நீங்கள் இதோட பார்க்கும்போதே சேர்த்து பார்த்துருங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, நோட்டீஸ் மேக்கிங் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெப்த்து கொடுத்து பார்க்கணும். ஸோ அதனால் இந்த செட்டோட வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் நோட் மேக்கிங்கும் வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 61 மார்க்ஸ், 60 to 61 மார்க்ஸ் வந்து இதுலேருந்து கவர் ஆயிரும். நீங்கள் மினிமம் 60 மேக்ஸிமம் 61 மார்க்ஸ் வந்து இதுலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்க 39 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிராமர் தான். ஸோ கிராமரில் வந்து 1 மார்க்ஸ்க்கு வந்து 8 மார்க்ஸ் கிராமர் வரும், 2 மார்க்ஸ் வந்து 8 மார்க்ஸ் கிராமர் வரும். அண்ட் 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் கம்பைன் பண்ணி 23 மார்க்ஸ் வந்து கிராமரில் கேட்குறாங்க. ஸோ 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எழுத தவிர மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களோட கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 1 மார்க்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன கிராமர் கொஸ்டின் பார்க்கணுன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, அப்ரிவேஷன், கிளிப்டு வேர்ட்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸு, இடியம்ஸு, ஹோமோஃபோன்ஸு, சிலபிள்ஸ், மோனோ டை ட்ரை சிலபிள். ஸோ அது எல்லாமே 1 மார்க்ஸில் தான் கேட்குறாங்க. சிங்குலர் ப்ளூரலு, கரெக்ட் டென்ஸு, லிங்கர்ஸு, ஆர்டிகல்ஸு, மாடல்ஸு, கிளாஸஸ், ப்ரிப்போசிஷன். ஸோ இது எல்லாமே வந்து 1 மார்க்கில் உங்களுக்கு கவர் ஆகிற கிராமர். ஸோ உங்களோட சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தவிர மிச்சம் கேட்குற கொஸ்டின் எல்லாமே இந்த 1 மார்க் ரிலேட்டடாக இருக்க கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ் வந்து இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இதை முடிச்சுட்டு, ஸோ இது ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டியது இது. ஸோ இதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராமர் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கிராமர் பார்க்கும்போது 1 மார்க்ஸ் கிராமர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் வந்து சாலிடாக கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மொத்தமாக 8 மார்க்ஸ் இருக்குது. ரோட் மேப்புக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். அண்ட் ரோட் மேப் இல்லாமல் வந்து கிராமட்டிக்கல் கொஸ்டின் வந்து 6 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 மார்க்ஸும் நீங்கள் வந்து நல்லா பார்க்கணுன்னா நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஸோ பங்க்சுவேஷன் போட்டு லைனில் எழுதுறது, சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரீஅரேஞ்ச். ஸோ ரீஅரேஞ்ச் இன் கோஹரண்ட் ஆரல், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துட்டு உங்களை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க அது. அண்ட் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன், கொஸ்டின் டேகு, ஜெரண்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கவர் ஆகிற கிராமர். ஸோ ரோட் மேப்பையும் சேர்த்தா உங்களுக்கு 2 மார்க்ஸில் வந்து 8 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்கில் என்ன கவர் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ 5 மார்க்கில் வந்து உங்களுக்கு ஸ்பாட் த எரர், ஸோ எரர் ஸ்பாட்டிங்கு, சம்மரி அண்ட் நோட் மேக்கிங்கு,
இல்லை அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட் போட்டு அந்த கொடுத்துருக்கிறதுலே வந்து நீங்கள் கட் ஷார்ட் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். அண்ட் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாருமே இது வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5 மார்க்லேயும் வரலாம், 8 மார்க்கில் கம்பல்சரியாக ஒன்று வருது. ஸோ ஒரு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் எழுதுவீங்க, ஒரு ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. ஸோ அதனால ஒரு 8 மார்க் வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும். அண்ட் ரீஅரேஞ்சு இல்லைனா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் 5 மார்க்லேயே ஒன்று கேட்பாங்க. ஸோ ரீஅரேஞ்ச் எடுத்தாலும் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை நான் பேசேஜ் படித்து ஈஸியான கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 மார்க்கும் இதில் வரும், 8 மார்க்கும் உங்களுக்கு இதில் வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் இதில் வந்து எடுப்பீங்கன்னா 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸ் சேர்த்து 23 மார்க்ஸ். ஸோ கிராமர் கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு 1 மார்க் வந்து 8 மார்க்ஸ் வரும், 2 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் வரும், அண்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் சேர்த்து உங்களுக்கு வந்து 23 மார்க்ஸ். இதில் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாருமே அட்டன் பண்ணுறது தான். அது ரொம்ப ஈஸி. ஸோ 5 மார்க்லேயே 8 மார்க்லேயே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ மெயினாக உங்களோட மார்க் எதில் வருதுன்னு பாருங்கள், பேராகிராஃபில். ஸோ பேராகிராஃபு, கொஸ்டின் ஆன்சர், பொய்டிக் லைன்ஸு, மெமரி போயம், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் கிராமர் அண்ட் ரிவிஷன் வந்து நெக்ஸ்ட்டு 2 டேஸில் கொடுத்துருவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.